கடலூரில் உடற்கல்வி ஆசிரியர் தாக்கியதில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவனின் செவித்திறன் பாதிக்கப்பட்டுள்ளது. மாணவனுக்கு செவித்திறன் பாதிக்கப்பட்டது தொடர்பாக தொடர்புடைய பள்ளியில் மாவட்ட கல்வி அலுவலர் விசாரித்து உடற்கல்வி ஆசிரியரை தற்காலிக பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டார். கடலூர் நகராட்சி சோனாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரதாப். 10ஆம் வகுப்பு பயின்று வரும் இவர் கடந்த வியாழக்கிழமை பள்ளிக்கு சீருடை அணியாமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உடற்கல்வி ஆசிரியர் பிரதாப்பை தாக்கியுள்ளார். வலியால் துடித்த மாணவன் தனது தாய் பிரவீனாவுடன் பள்ளி நிர்வாகத்திடம் முறையிட்டுள்ளார். 5000 ரூபாய் பணத்தை கொடுத்து பள்ளி நிர்வாகம் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்படி அறிவுறுத்தியுள்ளது. இருவரும் மருத்துவமனை சென்று பார்த்தபோது பிரதாப்பிற்கு 80% செவித்திறன் பாதிக்கப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் பிரவீனா. நாங்கள் ஒரு 4 டாக்டரை பார்த்துட்டோம். 4 டாக்டருமா ஒரே ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஜிஹெச்லையும் பார்த்துருக்கோம், ஜிஹெச்லையும் அதே ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எனக்கு நியாயம் கிடைக்கணும். அவங்கக்கிட்ட நாங்கள் போய் கேட்டோம். கேட்டதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. எங்களை பற்றி அவங்க இது வரைக்குமே இன்றைக்கி 5-6 நாள் ஆக போகுது. இது வரைக்கும் எங்களை அவங்க ஒரு கான்டாக்ட் பண்ணல, எதுவுமே சொல்லலை. நாங்களே அந்த ஸ்கூலுக்கு எதுக்கு இருக்கிற தலைவரை கூட்டிகிட்டு போய் கேட்டோம். இந்த மாதிரி பிள்ளைய நாங்கள் ஸ்கூல் சேர்த்ததுக்கு இந்த மாதிரி அடித்து அனுப்பியிருக்காங்க, கேளுங்க சார்னு கேட்டோம். அவங்க போய் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் கேஸ் கொடுக்காதுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை நம்பி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், நான் மேற்கொண்டு இந்த என் பிள்ளைக்கு சிகிச்சையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிரதாப்பின் தாயார் பிரவீனா அளித்த புகாரின் பேரில் நகராட்சி பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் பாட்ஷாவிடம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முரளி விசாரணை மேற்கொண்டார். உடற்கல்வி ஆசிரியர் பாட்ஷா தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்பட்டதுடன் அவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக கடலூரிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீதர்.